2 முக்கிய செய்திகள் வந்து இன்னைக்கு விவாதிக்க போறோம். முதல்ல நீ சொன்ன மாதிரி அமேசான்ல மாஸ் லே ஆஃப். இப்போ ஒரு 4 மாசத்துக்குள்ள எடுத்துட்டா அவங்க ஹிஸ்டரியிலே இதுதான் வந்து நிறைய பேரை வந்து வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு லே ஆஃபாக வந்து கருதப்படுது. ஸோ அதை பற்றி விவாதிக்க போகிறோம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஷட்டவுன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாரத்தோட அதாவது ஃப்ரைடேவோட அவங்களோட காலக்கெடு முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் அதுக்கு பிறகு ஷட் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, போன வாட்டி தான் நம்ம ஒரு அமேசான் லே ஆஃப் பார்த்தோம். அதுவுமே பெருசா தான் இருந்துச்சு. ஆமா, அக்டோபர் 2025 அந்த லே ஆஃப் நீ சொல்ற அது வந்து 14,000 பேரை வந்து அவங்க எடுத்தாங்க. இப்ப மீண்டுமான்னு கேட்குற மாதிரி திரும்பவும் வந்து 16,000 பேர் லே ஆஃப் பண்ண போறாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களோட வரலாற்றுல எடுத்துட்டா 2023 நினைக்கிறேன் 27,000 பேரை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இப்போ நீ வந்து ஒரு 4 மாசத்துக்குள்ள நீ கணக்கெடுத்து பார்த்தா 30,000 பேர் லே ஆஃப் பண்றாங்க. ஸோ பிக்கெஸ்ட் இன் தர் ஹிஸ்டரி அதான் வந்து சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய இம்பாக்டும் அது வந்து கொடுக்குது. இப்போ லே ஆஃப் பண்றதுக்கு என்ன ரீசன்? போன தடவை லே ஆஃப் பண்றதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்களோ அதே ரீசன் தான் சொல்றாங்க. எங்கள்கிட்ட மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு, ஸோ அந்த லேயர்ஸை குறைக்கிறோம், பியூரோக்ரஸியை ரிமூவ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றோம், ஹைரார்கி சேஞ்ச் பண்றோம், இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது, சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த ஒரு ரீசன் இருக்கிறது ஏஐ. ஏற்கனவே அமேசான் சிஇஓ ஆண்டி ஜெசி போன வருடம் வந்து 2025 ஜூலைன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸை அமேசானில் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு. அதன் பிறகு நம்ம அக்டோபரில் பார்த்தோம் 14,000, இப்போ பார்க்கலாம் 16,000. ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஏஐனால ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஐடியில். அது உண்மை தான். ஐடியோட கோல்டன் இயராங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த ஏஐ வந்து அது கிரியேட் பண்ற ஜாப்ஸை விட அது எடுக்கிற ஜாப்ஸ் தான் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு நினைக்கிறேன். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா, அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மிக முக்கியமா வந்து அமேசான் வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை மிக அதிகமாக்குனாங்க கோவிட் அப்போ. பிகாஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால நிறைய ப்ராஃபிட் இருந்துச்சு. அவங்க நினைச்சாங்க இதுக்கு மேல வந்து நிறைய மக்கள் வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி நமக்கு நிறைய வருவாய் ஈட்டி தருவாங்கன்னு நினைச்சாங்க. அது பார்ஷியலி தான் உண்மையா இருந்தது. ஏன்னா மக்கள் ஸ்டில் வந்து ஸ்டோர்ஸ்க்கு போய் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது அவங்க நிறைய வந்து ஆட்களை உள்ள எடுத்தாங்க. ஸோ அப்பையிலேருந்தே ஆள் குறைப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் மேக்சிமமாக நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, பிரைம் வீடியோ சொல்கிறாங்க, ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் சொல்கிறாங்க, ரீட்டைல் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து கார்பரேட் எம்ப்ளாயீஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க, தென் வேர் ஹவுஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கார்பரேட் எம்ப்ளாயிஸுங்கும் போது நிறைய வீசாவில் உள்ளவங்க, கிரீன் கார்டு உள்ளவங்க, யூஎஸ் சிட்டிசன் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது.